ஹாய், நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பபிள் ஷார்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட் பண்ணுறது, அதுவும் வித்தவுட் இன்பில்ட் மெத்தட். ஓகேயா, இன்பில்ட் மெத்தட் வச்சு பண்ணிடலாம். டேரெக்டாகவே நம்ம ஸ்ட்ரிங் 1 டாட் கம்பேர் டு ஸ்ட்ரிங் 2 கொடுத்தோம்னா நம்ம டேரெக்டாகவே ஸ்ட்ரிங் 1 கம்பேர் பண்ணி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். அதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி நம்ம கிரேட்டர் தென் 0 போட்டோம்னா நமக்கு டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டுட்டு. இதெல்லாம் எனக்கு நான் வந்து போன வீடியோ சொன்ன வித்தவுட் இன்பில்ட் மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேயா, ஏன்னா அது நமக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குலாம் நம்ம வேறு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஒரு ஆரே டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரிங் தான் கொடுக்கும், ஏஇசெட் கிரேப் ஆப்பிள். சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காகவும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பேர் லென்த்தாக இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு சடனாக ஷார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கு அதுக்கு கொடுத்துருக்கேன். பேசிக்காக போனதை பார்த்த மாதிரி தான் ஃபார் லூப், அதுக்குள்ளே நெக்ஸ்ட் லூப் ஒன்று கொடுத்துருக்கோம். போன தடவை நம்ம செஞ்சு பார்த்தோம் வந்து அதே தான், எந்த ஒரு மாற்றம்லாம் கிடையாது. ஓகேயா, அதே மாதிரி தான் லூப்லாம் ரன் ஆகும். டவுட் ஆகுதுன்னா நீங்கள் போன தடவை சொன்ன வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நெக்ஸ்ட் கண்டிஷன்லாம் போட்டு பாருங்கள். இப்படி தான் வருமா, ஏன் இப்படி வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் கூட இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதுவாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு இல்லை எனக்கு புரியலைன்னா மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன், பிரச்சனை இல்லை. ஒரு வேளை டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. வீடியோஸ் வந்து கரெக்டாக இந்த வீடியோவுக்கு மேலே உள்ள வீடியோ தான் இருக்கும். ஓகே, இது வந்து அதுக்கு அடுத்து தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பபிள் ஷார்ட்டில் 2வது உள்ள வீடியோ. நான் வந்து பிளேலிஸ்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதுக்கு நான் போடுவேன். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபார் லூப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுவும் நம்ம கம்ப்ளீட். ஃபார் லூப்புக்குள்ள இஃப் கண்டிஷனில் வந்து நம்ம டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கும் டேரெக்டாக கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கிறதுக்காக நான் வந்து தனியாக மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் கம்பேர் பண்ணுறதுக்கு. அது மெத்தட் நேம் வந்து கம்பேர். ஓகே, கம்பேர் ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2, அதுதான் இது. ஓகே, இதுதான் இந்த மெத்தட். என்ன பண்ணுறோம்னா உள்ளே வந்து 2 ஸ்ட்ரிங்கை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். பேசிக்காக மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து மினிமம் லென்த் ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். ஓகே, எதுக்கு இந்த மினிமம் லென்த்னா நம்ம வந்து ஃபுல்லாக லாங்காக வரைக்கும் போக வேண்டாம்ல. ரெண்டையும் நம்ம இப்போ லூப்பை நம்ம ஓட விடுதோம் அப்படின்னா இந்த ஐட்ரேஷன் வந்து இந்த சின்ன லூப் இருக்கலாம், ஐ மீன் சின்ன ஸ்ட்ரிங் இருக்கலாம், அது மட்டும் நம்மளுக்கு அது வரைக்கும் ஒன்றா போகுது. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றா நமக்கு வந்து இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது ஓப்பனாக சொல்லலாம். ஓகே, அதனால நம்ம இப்படி பண்ணுறோம். ஈடு கொடுக்க முடியாததுனால லூப் போட்டு வெளியே போயிடும், இதுக்கான எலமெண்ட் இருக்காது. அது மாதிரி சின்ன ஐட்ரேஷன் இஷ்யூ வரதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு தெரியல நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு சடனாக உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இல்லை ஃபியூச்சரில் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். டெர்னரி ஆப்ரேட்டர் என்னன்னா ரொம்ப நல்ல இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்கலாம், அது வந்து சிங்கிள் லைனில் முடியல டெர்னரி ஆப்ரேட்டர். அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் மார்க் தான். ஓகே, அந்த கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன், இது 2 சிம்பிள் தான். இப்போ இந்த இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா s1 டாட் லென்த், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா s2 டாட் லென்த். எப்படி இருக்குது கண்டிஷனை கொடுத்துருக்கோம்னா s1 லென்த் பெருசு சின்னது, s2 லென்த் பெருசு. சரியா, இப்போ இருந்துச்சு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா s1 லென்த் தான் சின்னது. ஓகே, அதாவது ஸ்ட்ரிங் 1ஓட வேல்யூ தான் சின்ன லென்த். அதோட லென்த் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாறி கொடுக்குறோம், இன்னொன்று செல்வம் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. மாறின்றதுக்கும் செல்வம்ங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MARI 4 எழுத்து வருது. ஓகே, இதில் வந்து SELVAM 6 எழுத்து வருது. இப்போ இதை 2 கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னா இப்போ மாறிங்கிறதுக்கு வந்து என்னென்னா 4 எழுத்து தான் வருது. இது நம்ம பார்க்க தெரிஞ்சிடும். பட் இப்போ லார்ஜ் டேட்டா அமௌண்ட் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸோட லிஸ்ட் எல்லாம் பெருசாக இருக்குது. இன்னொரு சைடு வந்து அதோட கவுண்ட் மட்டும் வச்சுருக்காங்க. ஓகே, கவுண்டே ஸ்ட்ரிங்லேயே சேவ் பண்ணலாம், அது சேவ் பண்ணி வச்சுருக்காங்க போது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோட லிஸ்ட் தான் பெருசாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸோட இதில் நம்ம ஃபார் ஓட விட்டோம்னா ஒரு லிமிட்க்கு அப்புறம் ஃப்ரூட்டில் இருக்கும் இந்த ஐட்டம்ஸில் லூப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து கவுண்டில் வந்து அந்த எண்ணிக்கை இருக்காது. ஓகே, இது புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் அந்த கான்செப்ட் போகாதீங்க. பேசிக்காக 2 வேர்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வேர்ட் சின்னதாக இருக்குது, செகண்ட் வேர்டு வந்து பெருசாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஃபஸ்ட் வேர்ட் சின்னதாக இருக்கிறனால ஃபஸ்ட் வேர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதான் s1 டாட் லென்த் கொடுத்துருக்கேன். அதில் லென்த் வந்து நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் அந்த மெத்தடுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் போட்டிருக்கேன். ஸோ நம்ம 0லேருந்து அந்த மினிமம் ஐட்டமோட லென்த் வரைக்கும் நம்ம ரன் பண்ணுறோம். அதை ரன் பண்ணும்போது வந்து s1 டாட் கேரட் ஆஃப் ஐ. ஓகே, கிரேட்டர் தென் s2 டாட் கேரட் ஆஃப் s1 s2 அப்படின்னா என்னன்னா மேலே ஸ்ட்ரிங் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல s1 s2.
ஓகே, மெத்தடில் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் string 1 string 2, அதுதான் நம்ம கீழே s1 s2 எடுத்திருக்கோம். இப்படி ஒரு வேளை கேரட் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் s2 டாட் கேரட் ஆஃப் ஐ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மாறி இங்கே இருக்கும், இதை விட அந்த எம்மோட வேல்யூ இருக்கா, அதை விட இப்போ செல்வம் இருக்கு வச்சுக்கோங்களேன். செல்வம் நம்ம இதில் பார்ப்போம், ஏஇசட்னு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் பாஸ் ஆகாது ஃபஸ்ட்டு. ஓகே, ரெண்டுமே சேமாக இருக்குல்ல, அதேமாதிரி செகண்ட் கண்டிஷனும் பாஸ் ஆகாது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா திருப்பி ஹைட்ரேட் ஆகும். அதாவது ரிட்டன் கீவேர்ட் வச்சுருக்கனால ஒரு தடவை ரிட்டன் கீவேர்டை பற்றி அதுதான், ஒரு தடவை அந்த கண்டிஷன் பாஸ் ஆகிட்டு இல்லை ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா டேரெக்டாக அது வெளியே வந்துடும். சரியா, இந்த மெத்தடை விட்டே வெளியே அதாவது இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அதே இது எனக்கு இல்லை, அதாவது லூப்பட்டில் ஓவராலாக அந்த மெத்தடை விட்டே வெளியே வந்துடும், முடிஞ்சிச்சு. திருப்பி இந்த மெத்தட் கால் பண்ணும்போது தான் திருப்பி ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே தான் இப்போ வந்து இந்த ரிட்டன் ட்ரூவும் ஆகலை, ரிட்டன் ஃபால்ஸும் ஆகலை, ஏஏ இருக்கிறனால திருப்பி வரும்போது அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ இசட் இருக்கா. இப்போ ஏயோட வேல்யூயும் இசட் வேல்யூயும் கம்பேர் பண்ணும். ஏ பெருசு, இசட் சின்னதாக கேட்டிங்கன்னா இல்லை, ஏ தான் சின்னது, இசட் தான் பெருசு, அப்படிங்கும்போது ஃபால்ஸ்னு வந்துடும். ஓகே, இது வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இதில் ஃபால்ஸ்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, ட்ரூனா தான் போகும். இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாத இருக்குது அப்படின்னா, இப்போ கிரேப் ஏஇசட் ஜியோட வேல்யூ ஜி அண்ட் ஏ வச்சுக்கோங்களேன். ஜியோட வேல்யூ பெருசாக கிடைக்குன்னா ஆமாம், ஏயோட வேல்யூ சின்னது, அப்படியும் இது ஒரு ஸ்வாப்பிங் நடக்கும் நம்மளுக்கு. அது ஸ்வாப்பிங் நடக்கும்போது நமக்கு ஜி ஃபஸ்ட்டு அது ட்ரூன்னு உடனே கண்டுபிடிச்சிடும். எப்படின்னா நமக்கு வந்து ஜியும் ஏ மட்டும்தான் கம்பேர் பண்ணுவோம். கேரட் ஆஃப் ஐங்கிறது வந்து அந்த கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ் இல்லை 1 இண்டெக்ஸ் கொடுக்கணும், கரெக்டாக அதோட வேல்யூ மட்டும் தான் எடுக்கும் ஃபஸ்ட்டு. கேரட் ஆஃப் ஐங்கிறது வந்து ஃபாரில் வந்து 0 தான் விட்டுருக்கும். கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ், கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ், S1ஓட கேரட் ஆஃப் 0 இண்டெக்ஸ் என்னன்னா ஜி. ஓகே, ஜி. இது வந்து S2 டாட் கேரட் ஆஃப் ஐ என்ன ஏ. எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஆமாம் ட்ரூ தான் வரும். அதனால ட்ரூ வர்றதுனால நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, புரியுங்க கேட்போம் அப்பமா. இப்போ இதில் என்னன்னா, நான் இப்போ கம்பேர் பண்ணிட்டு வந்து ஏஏ இது ரெண்டு வந்து கம்பேர் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இது நம்மளுக்கு மாறாது, ஆனால் அடுத்தது இந்த ரெண்டுது ஏஏ அண்ட் இது வந்து மாறாது நம்மளுக்கு. ஓகே, அதே இது கிரேப்பையும் ஏசியும் மாற்றும் போது இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஜிஏயும் ஏயும் செக் பண்ணும்போது ஆமாம் அது சேமாக இல்லை. அப்படிங்கும்போது ஏயோட வேல்யூ வந்து ஜியை விட நமக்கு வந்து சின்னது, ஜி பெருசுனால அதோட ஆஸ்கி வேல்யூ பற்றி சேஞ்ச் ஆகும். ஆஸ்கி வேல்யூன்னு ஜாவாவில் ஓவரால் எல்லா ப்ரோக்ராம்லையும் உண்டு. ஏ கேப்ஸ்லேனா 65, அதே ஸ்மால் ஏ அப்படின்னா 97. ஓகே, ஸ்மால் இசட் 122, கேப்ஸ் இசட் 90. இதுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகும், ஆஸ்கி வேல்யூ பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். அதே சமயம் நம்ம கேரக்டர்னும் ஒரு கேரக்டர் ஆஸ்கி வேல்யூ பொறுத்து தான் நமக்கு இது ஸ்டோர் ஆகும். அதனால நீங்கள் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பேசிக்காக பார்க்கறதுக்கு உங்களுக்கு சண்டை புரியறதுக்கு இப்படி இருக்கும். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போக உங்களுக்கு இன்னும் அது ஒரு கைந்த கிளம்பி ஆயிரும். ஓகே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. புரியலைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போதைக்கு ஜி அண்ட் ஏ கம்பேர் பண்ணுங்க. ஏ வந்து நமக்கு சின்னதுனால ஸ்வாப் ஆகும். இது எப்படி ஸ்வாப் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு அப்போ சொன்னேன். ட்ரூன்னு வரும், இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூன்னு ஆன உடனே நமக்கு வந்து மேலே உள்ள லூப் வந்து உள்ள ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து உள்ள ஸ்வாப் இன்னொரு ஒரு மெத்தட் இருந்திருக்கு. சரி, அந்த மெத்தட் தேவையில்லை மீன்ஸ் மெத்தடாக இல்லை வேண்டாம், உள்ளே கொடுக்கலாம். ஆனால் நமக்கு ஸ்வாப்புங்கிற மெத்தட் நமக்கு வந்து கோட் ரீசீவ் ஆகும். வேறு எப்போயாச்சும் நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் புதுசாக நம்ம இதிலே ஒரு மெத்தட் எழுதுறோம்னா அதுக்குள்ளே ஸ்வாப் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக மேக்ஸிமம் மெத்தட் வந்து கோட் யூஸபிலிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து அடிக்கடி கோட் எழுத வேண்டாம் அப்படின்னு, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட் இந்த இருக்குது, நம்ம அப்பில் பார்த்தா அதே தான், எந்த ஒரு ரொம்ப சேஞ்சஸ்லாம் கிடையாது. பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி தான் கொடுக்கக்கூடிய ஆரே. அடுத்து ஐஜே நம்ம பேசிக்காக சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். எதுக்கு இதில் ஆரே அசைன் பண்ணுறதுன்னா நமக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம் லூப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இதில் பேசிக்காக ஜே ப்ளஸ் தான் கொடுக்குறோம்.
அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எனக்கு கொடுத்துரும். ஓகே, மெத்தட் இதை பற்றி நீங்கள் எப்போவுமே பார்த்துக்கணும். வாய்டில் போட்டுறோமா இல்லை நம்ம ஸ்டாட்டிக்கில் போட்டுறோமா அப்படின்னு. ஸ்டாட்டிக்காக ரிட்டர்ன் கீழ் கொடுக்கும், வாயில கொடுக்கக்கூடாது. கூடாதுங்கள கொடுக்க தேவை இருக்காது. கொடுத்தோம்னா கொடுக்கலாம், ரிட்டர்ன் கொடுக்கலாம், வேண்டிட்டு கிடையாது மேக்ஸிமம் வாயில் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டாட்டிக்கில் வித்தவுட் வாயில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% நீங்கள் கொடுத்தே தீரணும். ஓகே, ஆமாம். இது வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகலாம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று உண்டு. நீங்கள் இதையும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. மெத்தட் போடாமல் போடலாம் மட்டும்தான் ஈஸியாக போடலாம். அப்போ போட்ட மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் இந்த கம்பேர் டு உங்களுக்கு போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே இன்டர்வியூ நீங்கள் மெத்தட் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக மாறும். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பேசிக்காக தான் அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. ஆனால் அது கிடையாது. உங்களோட ஆஸ்கி வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ உண்டு. அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆஸ்கி வேல்யூ மீன் ப்ரோக்ராமிங் மீன் கம்ப்யூட்டர் போட்டிங்கன்னா போதும். அது ஒன்று ஒன்றா வரும். உங்களுக்கு ஏக்கு இந்த வேல்யூ, இசருக்கு இந்த வேல்யூ, பிக்கு இந்த வேல்யூ ஒன்று ஒன்றா வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இது ஜஸ்ட்டு நம்ம அப்போ பார்த்து அதே மெத்தட் தான், ஜஸ்ட்டு சிமிலராக கொஞ்சோண்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சோண்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லாத்துக்கும் நான் குயிக்காக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.